ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழம்பு மசால் பொடி வீட்டிலையே எப்படி தயார் பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். மல்லி 1 கிலோ, அது நான் உங்களுக்கு படியில் அளந்து காமிக்கிறேன். இந்த காப்படியில் ஒரு 6 வருது ஃபுல்லாக போட்டால் அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியணுமேன்றதுக்காக நான் படியில் அளந்து காமிக்கிறேன். 6 படியும் அப்புறம் கொஞ்சமும் இருக்குது. இந்த பொடி மட்டும் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி வச்சு பாருங்கள். சாம்பாராகட்டும், புளிக்குழம்புலாகட்டும், மீன் குழம்பு, கறி குழம்பு எது வேணால் வைங்க. அடுத்தவங்க உங்களை பாராட்டுற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல் இருக்கும். அடுத்து சீரகம் நல்லா ஃபுல்லாக காப்படியில் ஒன்று போடணும். அது சீரகம் 200. இது ஃபுல்லாக தலை தட்டாமல் குமுக்குன்னு அந்த ஒரு காப்படி ஃபுல்லாக போடணும் சீரகம். அதுக்கு பிறகு மிளகு 100 தான். அதில் அந்த படியில் பாருங்கள் பாதிக்கு தான் இருக்கும் மிளகு. அடுத்தது சோம்பு 100. இந்த காப்படியில் பாதி இருக்கும். அடுத்ததாக கடுகு 100. அதுவும் இந்த கால்படியில் இருக்கும். மஞ்சள் 100. கடலைப்பருப்பும் அந்த காப்படியில் ஒரு பாதி இதுக்கு போட்டால் போதும். அப்புறம் சீரகத்தை வறுக்கிறதுனா ரொம்ப இதாக வறுக்க வேணாம். லேசாக அந்த வாசனை வரும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா சூடாகிட்டாலே போதும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. அடுத்து சோம்பு அதையும் அதே மாதிரி தான். கொஞ்சம் நல்லா சூடாகி அந்த வாசனை வரும். லைட்டாக ஒரு கலர் செஞ்சுருக்கும், வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா ரொம்ப வறுத்துட்டோம்னா பொடி அப்புறம் ஒரு மாதிரி கருப்பு கலராக வர மாதிரி இருக்கும். குழம்பும் கருப்பாத்துற மாதிரி இருக்கும். அடுத்து கடுகை மட்டும் நல்லா பொரிய விடணும். அதுவே உங்களுக்கு தெரியும். நல்லா கடுகு வறுபட்ட உடனே ஒரு மாதிரி டப்படப்பன்னு சவுண்டு வரும். அந்த பொரியிறது அந்த நேரம் எடுத்துடலாம். கலர் மாறி நான் இந்த மாதிரி இந்த பொரிய ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த நேரம் எடுத்துடலாம். அடுத்து மிளகும் அப்படித்தான். ரொம்ப வறுக்கணுன்றதில்ல, நல்லா சூடானா போதுமானது. ஏன்னா பொடி நம்ம வறுத்து இதை அரைச்சி ரொம்ப நாள் வச்சுக்கோம் இல்லையா, அதனால லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். சில பேர் மஞ்சள்லாம் சும்மா பச்சையாக போட்டுருவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் மஞ்சளையுமே வறுத்து தான் போடுவோம். மஞ்சளும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் பொடி வாசனையாக. அதுக்காக மஞ்சளும் கொஞ்சம் நல்லா சூடு வர வரைக்கும் அந்த மாதிரி கிண்டிட்டு போட்டுடலாம். மஞ்சள் நான் சுற்றியை வச்சு உடச்சிருவேன். அப்படியே அது நமக்கு மிஷினில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் அடுத்து கடலைப்பருப்பு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வறுத்துக்கணும். சில பேர் அரிசி போடுவாங்க, துவரம்பருப்புலாம் போடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் போடுவோம். அடுத்து மல்லி அது மாதிரி தான். ரொம்ப வறுக்கணுன்றதில்ல, சூடானா போதுமானது. இந்த மல்லி லேசாக இது பண்ணிவிட்டு சூடாகும்போது எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப வறுபடணுன்றதெல்லாம் இல்லை. நல்லா வெயில் அடிக்கும்போது காய போட்டு எடுத்தோம்னா கூட மல்லி போதும். ஏன்னா இது பொடி கொஞ்ச நாள் வச்சுருப்போம் நம்ம. அதனால் சூடான அளவுக்கு போதுமானது. வறுபடணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் கலந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஜென்ரலான மசால் பொடி. இதை சாம்பார் வைக்கும்போது சாம்பாருக்கு பெருங்காயம் சேர்த்துக்குவோம். நம்ம 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டால் இது 2 ஸ்பூன் போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்குவோம். இதே புளிக்குழம்பு வைக்கும்போது தனியாக கொஞ்சோண்டு வெந்தயத்தை வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கணும். புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது அந்த வெந்தயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மற்றபடி கறி குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போதெல்லாம் தனியாக சோம்பு அதை கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு டப்பாவில் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வச்சுக்கலாம். கறி குழம்பு வைக்கும்போது அதில் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும். மற்றபடி குருமா குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே இதுதான் ஜென்ரலான பொடி. இவ்வளோதான். மீன் குழம்புக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.